பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு காமன் ட்ரீம் பிஸ்னஸ் என்ன தெரியுமா? அது ஒரு டீ ஷாப். சின்ன முதலீடு, தினமும் கேஷ் வரும். மக்கள் எப்போவுமே தேவை. ஆனால் ஒரு கேள்வி, டீ ஷாப் பிஸ்னஸ் ஈஸி மணியா இல்லை ஹார்டு ஸ்ட்ரகிளா? இன்றைக்கி ஃபுல் ட்ரூத்தை பற்றி பேச போகிறோம். டீ ஷாப்பு ஸ்மால் பிஸ்னஸ்னு பலர் நினைப்பாங்க. ஆனால் டீ ஷாப்பு அப்படிங்கிறது ஃபுட் ஹேபிட் பிஸ்னஸ். சரியாக நடத்தினா நல்ல இன்கம் தரும், தவறாக நடத்தினா லாஸ் வரும். ஏன் டீ ஷாப் எவர் கிரீன் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க? டீ குடிக்கிறது லக்ஸரி இல்லை, அது ஒரு ஹேபிட்டு. மார்னிங்கில் டீ குடிப்போம், ஆஃபீஸ் பிரேக்கில் டீ குடிப்போம், ஈவினிங் டீ குடிப்போம், ரெயின் வந்தால் மழை வந்தால் டீ குடிப்போம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணால் டீ குடிப்போம். ஒரு கஸ்டமர் ஒன்ஸ் வந்தால் டெய்லி வர சான்ஸ் இருக்குது. அதுதான் பவர். லொக்கேஷன் தான் இந்த டீ ஷாப்புக்கு கிங்கு. டீ டேஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் லொக்கேஷன் இன்னும் இம்பார்ட்டன்ட். பெஸ்ட்டு ஏரியா, பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்ட், மார்க்கெட்டு, ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வர கேட்டுக்கிட்ட, ஆஃபீஸ் ஏரியா, ஹாஸ்பிட்டல் நியரில், காலேஜ் சைட், மெயின் ரோடு, கார்னர். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் பெஸ்ட்டு ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணணும். பெஸ்ட்டு டீ இருந்தாலும் இன்சைட் லேண்டில் ஷாப்னா ஸ்லோ. ஆனால் ஆவரேஜ் டீ இருந்தாலும் க்ரௌடு ஏரியானா சேல்ஸ் வரும். உங்களுக்கு புரியுதா? அதாவது நீங்கள் நல்ல டீ போட்டால் கூட ஒரு இன்டீரியரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷாப் ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஆனால் உங்களோட டீ டேஸ்ட்டு ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தால் கூட இருக்கிற லொக்கேஷனில் இருந்தால் கண்டிப்பாக பயங்கர ஏரியா சேல்ஸாக வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சின்ன டீ ஸ்டால் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்ட் அட்வான்ஸ் கொடுக்கணும், கவுண்டர்லாம் ரெடி பண்ணணும், ஸ்டவ்வு, கேஸு, மில்க்கு கேனு, வெசல்ஸு, பாத்திரம், டீ பவுடர் ஸ்டாக்கு, கப்பு, கிளாஸு, அப்புறம் வாட்டர் ட்ரம்மு, பேசிக் அந்த போர்டெல்லாம் நமக்கு டீ ஷாப்போட நேம் போர்டெலாம் நமக்கு தேவை. இது ஏரியாவை பொறுத்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். பெட்டர் நம்ம ஒரு கார்ட், ஒரு வண்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் சீப்பராகவும் கிடைக்கும். அதோட மூமெண்ட்டு டிஸ்மேண்டில் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லொக்கேஷனையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும், டெய்லி சேல்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 250 கப்பு 250 டீ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா பேர் 15 ரூபா வச்சு 3750 ரூபா வரும். ஸ்நாக்ஸு, பன் பட்டர் ஜாமு, சமோசா, வாட்டர் பாட்டில், இதெல்லாம் நீங்கள் டெய்லி சேல்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு 5000 ப்ளஸ் பாசிபிள் இன் குட் ஏரியா அந்த மாதிரி தான். ஸோ 5000க்கு நீங்கள் டெய்லி சேல்ஸ் உங்களால் ரன் பண்ண முடியும். ஒரு 250 டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸு. ஸோ கண்டிப்பாக உங்களால் 5000க்கு பெர் டேக்கு சேல்ஸ் பண்ண முடியணும். அந்த மாதிரி ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணணும். இதில் எக்ஸ்பென்ஸ் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி காஸ்ட் மில்க்கு, சுகரு, டீ பவுடரு, சிலிண்டர் கேஸு, ஒர்க்கர் சேலரி, ரெண்ட்டு இருந்தால் ரெண்ட்டு ஷேர் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேஸ்ட்டு இருந்ததுன்னா வேஸ்ட்டு அந்த டிஸ்மாண்டில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சின்ன செலவு. இந்த 5000 ரூபாய் நம்ம ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணால் அதுலேருந்து வர நெட் ப்ராஃபிட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த செலவெல்லாம் போக வர ப்ராஃபிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, டீ டேஸ்ட்டு தான், உங்களோட டீ டேஸ்ட்டு தான் உங்கள் கடையோட பிராண்டை க்ரியேட் பண்ணும். ஒரு நாள் ஸ்ட்ராங்காக டீ போடுறது, இன்னொரு நாள் வீக்காக டீ போடுறது, இன்னொரு நாள் சுகர் அதிகமாக போடுறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் உங்கள் கடைக்கு வர ஸ்டாப் ஆயிடுவாங்க, இல்லை வேறு கடையை பார்த்து போயிடுவாங்க. ஸோ அதனால் டெய்லி சேம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி உங்கள் ஷாப்போட அந்த டீயை டேஸ்ட்டாக இருக்கட்டும், கவனிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓனரோட கேரக்டர். ஒரு டீ ஷாப்பு ரன் பண்ணுறதுல அந்த டீயோட டேஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் போதாது, ஓனரோட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம்.
ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு ஸ்மைல், ஒரு ஸ்பீடாக இது பண்ணுறது, அவங்கள ஃபாலோ பண்ணுறது, ஒரு க்ளீனாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ரொம்ப அவங்கள வந்து மெமரியில் வச்சுக்கணும். அவர் வந்தார்னா இவருக்கு ஸ்ட்ராங்காக போடணும், இவருக்கு லைட்டாக போடணும், இவருக்கு சுகர் கம்மியாக போடணும், இவருக்கு சுகர் அதிகமாக போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அந்த கஸ்டமர் ரிப்பீட்டடாக நம்ம கடைக்கு வருவாங்க. ஒரு ஒரு லாயல் வந்து க்ரியேட் ஆகும் அந்த கஸ்டமர் கூட. ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு ஹிடன் கோல்டு வந்து மறத்து வைக்கிற ஒரு தங்கமான இதில் என்னென்னா, நீங்கள் ரெகுலர் கஸ்டமரை பிடிக்கணும். ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து குரூப்பாக டெய்லி 10 டீ ஆர்டர் பண்ணாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்ட்ராங் இன்கம்மாக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு ஆஃபீஸை முடிச்சுட்டு உள்ள அந்த வழியாக வரப்போ டெய்லி நம்ம கடையில் வந்து அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் டீ குடித்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஸ்ட்ராங் ஒரு குரூப்பை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ தான் அந்த டீ ஷாப் வந்து சக்ஸஸ் ஆகும். எப்போ சக்ஸஸ் ஆகும்? ஒரு டைம் அந்த கஸ்டமர் ரிப்பீட்டடாக வரப்போ மட்டும்தான் நம்ம டீ ஷாப் வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த டீ ஷாப்பில் நம்ம ஜென்ரலாக காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, லேட்டாக திறக்கக்கூடாது, சீக்கிரமாக திறக்கணும். மார்னிங் க்ரௌடை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் கிளாஸை வந்து அழுக்காக தயவு செஞ்சு கொடுத்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப கடன் கொடுக்கக்கூடாது. மொபைலை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாக சர்வீஸ் பண்ணக்கூடாது. ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் கடையில் டீல் பண்ணக்கூடாது. அதே போல் ஸ்டாக்கை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்காமல் விட்டால் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். நம்மளோட ஷாப்போட ரெப்புடேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். அதே போல் நிறைய பேர் டீ ஷாப் ஓனர்கிட்ட எல்லோரும் கடனை வந்து கொடுப்பார். ஸோ நாளைக்கு தரேன், மந்த் எண்டு தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் புக்கு ஃபுல்லாக இருக்கும், பட் கேஷ் பாக்ஸ் எம்டியாக இருக்கும். அப்போ கேஷ் பிஸ்னஸ், கேஷ் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட் டீ ஷாப்புக்கு. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை க்ரோத் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டீ ஷாப்பில் டீயே ப்ளஸ் காஃபி, அதே மாதிரி டீயே ப்ளஸ் ஸ்நாக்ஸு, டீ ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு, இன்னொரு பிரான்ச்சு நல்லா போணுச்சுன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தேடணும். நம்மளோட பிராண்ட் நேமை செட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ரோ பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ரொம்ப உண்மை நிறையா இருக்குது. இது வந்து டீ ஷாப் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பிஸ்னஸ்ஸு. காலையில் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும். வந்து அடுப்பில் நிற்கிறப்போ உங்களுக்கு ஹீட்டில் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கணும். அப்புறம் டெய்லி மெட்டீரியல் வந்து நீங்கள் பை பண்ணணும். இதை வந்து நம்ம லேசியாக பண்ணவே முடியாது. இந்த ஒர்க்கை டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் இந்த டீ ஷாப்பை வந்து நம்மளால் சக்ஸஸாக ரன் பண்ண முடியும். பல சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலிஸ் வந்து டீ ஸ்டால்லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடுமையான ஹார்ட் ஒர்க்கால் அவங்க டெவலப் ஆகிருப்பாங்க. இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல சின்னதாக ஒரு டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுல நம்ம வந்து அதில் ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து குறையாவே நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பே தவிர, சின்னதாக ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அதை வந்து தப்பாகவே எடுத்துக்கூடாது. ஷேமே கிடையாது. ஸோ டீ ஷாப் பிஸ்னஸ் ஸ்மால்னு பார்த்திங்கன்னா, சரியான இடம், நல்ல டேஸ்ட்டு, டிசிப்ளினு, கேஷ் கண்ட்ரோல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். டீ விற்கிறவங்க சிலர் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இப்போவே ஸ்டெப் எடுங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் முன்னாடி சொன்ன மிஸ்டேக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு
ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் இது பயங்கர சந்தோஷம்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.